கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதத்தில் எழுதியிருக்கிறபடி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டிருக்கிற உங்களுக்கு FG மினிஸ்ட்ரிஸ் தேவனின் மந்தை ஊழியங்களின் சார்பாக என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை இந்த புதிய வருடத்தில் ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வீர்களாக. வருஷத்தை நன்மையினாலே முடிசூட்டுகிற கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிற இந்த புதிய ஆண்டை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. உங்களுக்கென்று கர்த்தர் நியமித்திருக்கிற தமது பாதைகளை உங்களுக்கு நெய்யாய் பொழிய பண்ணுவாராக. எல்லா தடைகளையும் மாற்றுவாராக. உங்களுக்கு ஆலோசனையாக நான் சொல்ல விரும்புகிறதான ஒரு வசனம் கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்கிறது: தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருங்கள். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்தினார். புதிய வருஷத்துக்குள்ளே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த புதிய வருஷத்தையும் கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக ஆசீர்வாதமாக மாற்றி கொடுப்பார். நீங்கள் செய்ய வேண்டியதான அல்லது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நன்றி அறிதல் உள்ளவர்களாக தேவனுடைய சமூகத்திலே நாம் காணப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடுவோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதியும் கர்த்தர் தமக்கு பரிசுத்த ஜனமாக தெரிந்து கொண்டதான ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிற வண்ணமாகவே கர்த்தரை அறிந்து கொண்டதான ஜெபம், கர்த்தருடைய நாமம் என்னதென்று அறிந்து கொண்டு தொழுது கொள்கிறதான ஜனத்தை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கென்று கர்த்தர் என்னென்ன காரியங்களை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறீரோ அவைகளெல்லாம் சுதந்திரிக்க உடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தாமே உதவி செய்வீராக. அவர்களுக்கு விரோதமாய் என்னென்ன காரியங்கள் இந்த வருஷத்துல எழும்புகிறதோ அவைகளெல்லாம் கர்த்தர் அப்புறப்படுத்தும்படியாய் உம்முடைய ஜனத்துக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணும்படியாய் செபிக்கிறேன். வருஷத்தை ஆசீர்வதித்து வருஷத்தினுடைய நிறைவிலே நாங்கள் காணப்படுகிற வேளையில கர்த்தரை நன்றியோடு நாங்கள் தாவே ஏறெடுத்து பார்க்க உதவி செய்யுங்க. வருஷத்தினுடைய முழு ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு நன்றி அறிதல் உள்ள பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம செபிக்கிறேன் அருமை பிதாவே, ஆமென். என்னோடு கூட இணைந்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்னாகமத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம். அந்த வசனங்களின் அடிப்படையில நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா. God bless you.